இயக்குனர் ப. ரஞ்சித்தின் இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய திரைப்படம் வேட்டுவம் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் ஒரு கார் சாகச காட்சி படம் பிடிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்தார். இந்நிலையில் மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதனிடையே ஸ்டண்ட் செய்யும் போது அவர் காருடன் பறந்து சென்று கீழே விழுந்து உயிரிழக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தின் கீழ்வேளூர், வெண்மணி, விழுந்தமாவடி, காரைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக வேட்டுவம் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமான கார் சேசிங் காட்சிகள் விழுந்தமாவடி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்டன. படக்காட்சியின் ஒரு பகுதியாக கார் ஒன்று வேகமாக ஓடி மேலே பறந்து கீழே விழும் காட்சி எடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் பிரபல ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் காருடன் மேலே பறந்து விழும்போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது. காரின் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் உயிரிழந்தார். விபத்துக்கு பின்னர் இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் படக்குழுவினர் காரில் சிக்கிய மோகன்ராஜை மீட்கும் காட்சிகளும் அவர் கார் சாகசத்தில் ஈடுபடும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன. இந்த துயர சம்பவம் திரையுலகத்திலும் ரசிகர்களிடையிலும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. வழக்கமாக இதுபோன்ற சண்டை காட்சிகளில் ஈடுபடுத்தப்படும் நபர் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அனுப்பி வைக்கப்படுவார். இதற்கு முன்பு பல படங்களில் இதுபோன்று காரில் பறந்து கீழே விழும் பல்வேறு காட்சிகளில் நடித்தவர் ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ். பறக்கும் காட்சி என்றாலே மோகன்ராஜை அழையுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஏராளமான படங்களில் இதுபோன்ற சாகச காட்சிகளில் நடித்திருக்கிறார் மோகன்ராஜ். இந்நிலையில் இந்த படத்திலும் அதுபோல் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் உயிரை பணயம் வைத்து மோகன்ராஜ் இந்த சண்டை காட்சிகளில் நடித்திருக்கிறார். இதில் எதிர்பாராத விதமாக இந்த அசம்பாவித சம்பவம் நடந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் மூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.